திரு ரகுநாதன், உங்களுடைய முதல் சுற்று கருத்து. வணக்கம் தேவப்பிரியன். என்னுடைய பார்வை கருத்து சிறு குறு தொழில்களை பற்றி மட்டும்தான். ரெண்டு விஷயம் பார்க்கணும். இன்றைய பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்களுக்கும் அரசனுடைய கொள்கை முடிவுகளுக்கும் நிறைய கேப் இருக்கிறத பார்க்குறேன். நடைமுறைக்கும் பாலிசி கிரியேட்டரும் புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையை பார்க்குறேன். அடிக்கடி எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்கிறோமே தவிர எம்எஸ்எம்இ கிட்ட பேசினதா தெரியல. எம்எஸ்எம்இயை பற்றி பேசுகிறோம், ஆனால் எம்எஸ்எம்இ கிட்ட பேசலை. கேப் நிறைய இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைய பட்ஜெட்டை மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் அலோகேஷனை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு 7.84 லட்சம் கோடி, வேளாண்மை 1.62 லட்சம், கல்வி 1.4 லட்சம். இதில் எங்கே நிற்கிறோம் எம்எஸ்எம்இனா 22,000 கோடி. போன ஆண்டு இதே மாதிரி 22,000 கோடி அலோகேட் பண்ணி ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெக்டட் 11,000 கோடி. அதுக்கு முந்தின ஆண்டு 8,000 கோடி. அப்போ 8,000 கோடி 11,000 கோடி. இப்போ மறுபடியும் அதே தப்பு 24,000 கோடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன அலோகேஷன் இது? நாட்டினுடைய மொத்த ஜிடிபி 4.5 லட்சம் கோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 30% எம்எஸ்எம்இ கொடுக்குது. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு இயக்கம், அவ்வளவு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு துறை, அந்த துறையை பற்றி நம்ம முதுகெலும்புன்னு சொல்கிற ஒரு துறை, அந்த முதுகெலும்பு இன்றைக்கு நலிந்து ஒடிந்து காணப்படுகிற ஒரு சூழல். என்ன தேவை இன்றைக்கு அவர்களுக்குன்றத புரிதலே இல்லை. யூஎஸ் டேரிஃபை பற்றி பேசியிருக்கிறோம். 6 மாதம் ஆயிற்று. என்ன ஒரு நிவாரணம், ஒரு ரிலீஃப் ஃபண்டை இந்த பட்ஜெட்டில் கிரியேட் பண்ணியிருக்கணும். எமர்ஜென்சி ரிலீஃப் ஃபண்டுன்னு கிரியேட் பண்ணுங்க. வாரோ அல்லது ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோ வந்தால், ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா, ஒரு நார்மல் சீரான வாழ்வு பாதிக்கப்படும் தொழில் முனைவர்களுக்குன்னா இந்த ஃபண்டு கை கொடுக்கட்டும். சரி, அடுத்த வருஷம் நம்ம கொண்டு வர போகிற இயூனுடைய ட்ரேட் பேக்டை பற்றி பேசியிருக்கிறோம். அதுக்கு இன்றைக்கு தயார் பண்ணுறதுக்காவது ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணியிருக்கணும். இந்தியா EU ஃபண்டுனே கிரியேட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு டெஸ்ட் சர்டிஃபிகேஷனோ அல்லது கெப்பாசிட்டி பில்டிங்கோ அல்லது தயார் நிலையில் ஒரு சிறு குறு தொழில்கள் நடந்து கொண்டு வருவதற்கு ஒரு 10,000 கோடி கொடுங்க. ஆனால் கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வந்தது என்ன? 2 அறிவிப்பு. அதில் முதல் அறிவிப்பு இந்த 10,000 கோடி அப்படின்றது போன வருஷம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்று அறிவிக்கப்பட்டு இன்று வரை கொள்கையை எப்படி நம்ம செயல்படுத்த போகிறோம்னு கூட முடிவு செய்யாததை பேரை மாற்றி அப்படியே 10,000 கோடியை கொடுக்குறோம். என்ன பிரயோஜனம்? இன்னொரு ஃபண்டு 2,000 கோடி கொடுக்குறோம். எவ்வளவு பெரிய ஒரு துறை, 6.5 கோடி தொழில் முனைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம கொடுப்பது 2,000 கோடி. சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று என்பது இந்த சிறு குறு தொழில்கள் பொறுத்தவரை வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட். இவர்கள் நலத்தை பாதுகாக்காமல் ஃபியூச்சரை எழுதவே முடியாது. திரு ஜி சேகர், உங்களுடைய முதல் சுற்று கருத்து இந்த பட்ஜெட் பற்றி. அதாவது இது ஒரு தொலைநோக்கு பார்வையில் க்ரோயிங் இந்தியா, க்ரோத் இந்தியாங்கிற கான்செப்டில் கண்டினியூஸாக அந்த ப்ராசஸில் போயிட்டுருக்கிற ஒரு நேர்மையான பட்ஜெட்டாக போயிட்டுருக்கு. இதில் 2-3 பாயிண்ட் சொல்லிக்க விரும்புகிறேன். தமிழகத்துக்கு ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாங்க. கோகனட்டுன்னு அறிவிச்சாங்க. தமிழகம் கோகனட்டில் உற்பத்தியில் 3வது இடம், கேஷூவில் 4வது இடம். கோஸ்டல் லைன் டெவலப்மெண்ட்டுக்கு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு 2nd லார்ஜஸ்ட் கோஸ்டல் லைன். டெக்ஸ்டைல் செக்டாரில் நம்ம பெரிய. ஸோ இந்த செக்டார் எல்லாத்துலேயுமே தமிழகம் இன்வால்வ்டு. அதில் அலோகேஷன்ஸுக்கு இருக்குது, அதோட சப்போர்ட் இருக்குது. இது ஒரு சைடு. 2வது சொன்னாங்க மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் அனௌன்ஸ் பண்ணல. ப்ராஜெக்டை எங்கே இன்னும் சப்ஜெக்ட் ஸ்டேட் கிளியரன்ஸ்லேருந்தே இன்னும் போகலையே. ப்ராஜெக்டே கிளியர் ஆகாத ஒரு இதுக்கு ப்ரொவிஷன் கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னும் சில தமிழ் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிஎம்ஆர்எலுக்கு ஒன்றும் கொடுக்கலைங்கிறாங்க. தயவு செஞ்சு சென்னை மெட்ரோவுக்கு கொடுக்கல கவர்மெண்ட்டை சொல்கிறவங்க சென்னை மெட்ரோவோட வெப்சைட் எடுத்து போய் பாருங்கள். 24-25 ஒரு கிட்டத்தட்ட 14,000 கோடி வந்திருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்ததா? மத்திய அரசாங்கத்தோட இது சப்போர்ட்டில் வந்தது. இந்த 10 மாதத்தில் கிட்டத்தட்ட 8,000 கோடி வந்திருக்கு. எங்கேருந்து வந்துச்சு? சரி, இதெல்லாம் விடுங்க. சார் அருமையாக சொன்னார். மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை எங்களுக்கு 10,000 கோடி தான் அலோகேஷன். பட்ஜெட் அலோகேஷன் 10,000 கோடி. பட் பேங்க் அலோகேஷன் என்ன? ஒரு சின்ன உதாரணமே சொல்லிடுறேன். இந்த கவர்மெண்ட், நான் முந்தின கவர்மெண்ட் எல்லாம் எடுக்கலை, இந்த கவர்மெண்ட்
12 ஆண்டுக்கு முன்னாடி வந்தாங்க. அவங்களுடைய செகண்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு 15-16 கிட்டத்தட்ட வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதாவது மீடியம்லேயே ப்ரியாரிட்டி செக்டார், நான் ப்ரியாரிட்டி செக்டார். ப்ரியாரிட்டி செக்டாருக்கு கிட்டத்தட்ட 4,80,000 கோடி 15-16 கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே செக்டாருக்கு அவர் சொல்கிற மைக்ரோ அண்ட் ஸ்மால் அண்ட் மீடியமில் நான் ப்ரியாரிட்டி செக்டாருக்கு கிட்டத்தட்ட 11,80,000 கோடி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எங்கேருந்து எங்கே வந்திருக்கு இந்த 10 ஆண்டுகளில்? சரி, அங்கே விட்டுருங்க, ப்ரியாரிட்டி செக்டார் எடுப்போம். ப்ரியாரிட்டி செக்டாரில் மைக்ரோ அண்ட் ஸ்மால் அவர் சொல்கிறது உண்மையை நான் ஒத்துக்கிறேன். நான் கார்ப்பரேட் செக்டார் வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் அண்ட் நான் கார்ப்பரேட் செக்டார் வந்து இந்தியன் எக்கானமி, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து ஒரு காலத்தில் 54% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 46% அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதில் ப்ரியாரிட்டி செக்டாரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ரியாரிட்டி செக்டாரில் மைக்ரோ அண்ட் ஸ்மாலுக்கு வந்து 15-16 8 லட்சம் கோடி கொடுத்தாங்க. இன்னைக்கு 28 லட்சம் கோடி அலோகேட் லோன் லெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னோட ரெக்கார்டு கிடையாது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரெக்கார்டு எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு அவங்களோட growthக்கு. இதனால வந்து எனக்கு பட்ஜெட் இப்போ டிஃபென்ஸ் இஸ் டைரக்ட்லி கம்மிங் அண்டர் த கவர்மெண்ட் தான் பணம் கொடுத்தானோ. அக்ரிகல்ச்சர் சப்சிடினா கவர்மெண்ட் தான். அதே அக்ரிகல்ச்சர் ப்ரியாரிட்டி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறேன். இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் 15-16 8 லட்சம் கொடுத்தவங்க இன்னைக்கு 22.25 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. கோடி 22.25 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த டெவலப்மெண்ட்டில் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட் வந்திருக்கு. உலக அளவில் ஹவுஸ் ஹோல்டு டெப்ட், அதாவது குடும்பத்தினுடைய கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்திய குடும்பத்தாரோட கடன் 40% தான். இப்போ எனக்கு 1 கோடிக்கு சொத்து இருக்குன்னா 40 லட்சம் தான் கடன். இதே தான் அமெரிக்காவை எடுத்து பார்க்க சொல்லுங்கள், 69-70%. யூகே எடுத்து பார்க்க சொல்லுங்கள், 76%. சுவிட்சர்லாந்து எடுத்து பாருங்க 120%. ஜெர்மனி, ஜப்பான், சைனா எல்லா நாடுகளும் 60%. அப்போ ஒரு வளர்ச்சியை நோக்கி காமன் மேனை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இதெல்லாம் விட்டுடுங்க. வீக்கர் இருங்க சொல்லிடுறேன். அதாவது வாழ்வாதாரத்தில் கீழே உள்ள மக்களுக்கு இந்த அரசாங்கம் கவனிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். வீக்கர் செக்ஷனுக்கு 15-16 4 லட்சம் கோடி சப்போர்ட், பேங்கிங் சப்போர்ட். இன்னைக்கு 18,65,000 கோடி சப்போர்ட். அப்ப இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சப்ரஸ் பண்ணல, ரிசர்வ் பேங்கோட கொடுத்த டேட்டாவோட டீடைல்ஸ். இப்படி இருக்கும்போது இது வந்து எப்படி வந்து ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொடுக்கல, வளர்ச்சியை கன்சிடர் பண்ணலன்னு சொல்றாங்கிறது எனக்கு புரியவே இல்லை. வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய பட்ஜெட்னு சொல்றீங்க. திரு பொன்ராஜ், உங்களுடைய முதல் சுற்று கருத்து. அதாவது இது வந்து இலவசங்களுக்கான பட்ஜெட் இல்லை, அது நீண்டகால தொலைநோக்கு பார்வைக்கான பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. 12.2 லட்சம் கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ரோடு, ரயில்வே, போர்ட்ஸ், துறைமுகம், நீர்வழிச்சாலைகள், செமிகண்டக்டர், பயோசிமிலர், பயோஃபார்மா, ரேர் எர்த் மினரல்ஸ், இதுக்கெல்லாம் வந்து தொழில்நுட்ப தன்னிறைவு அடைவதற்கான வழியில் 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் வாங்குகிற கடன் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கிறது 11,70,000 கோடி கடன் வாங்குகிறாங்க. அதில் 12 லட்சம் கோடி இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இட்ஸ் அ குட் திங், வரவேற்க வேண்டியது தான்.